நீங்கள் உண்மையிலேயே திமுக எதிர்த்தீங்கன்னா நான் வரவேற்கிறேன். யார் திமுக எதிர்த்தாலும் நான் வரவேற்பேன். ஒட்டுமொத்த சமூகமே திமுக எதிராக நிற்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. அது வேற விஷயம். அந்த இடத்துல நான் விஜய் தப்பு சொல்லலை. பட் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு நீங்கள் சொல்ல போறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் திமுக எடுத்து என்ன பண்ணிருக்கீங்க? 2026 வந்து பாஜக வந்து அப்போ கிங் மேக்கர் ஆகுமா ஆகாதா? அப்படியே ஒரு எனக்கு பாஜகவுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது பாஜகவுக்கு இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா அதிமுக வந்து மதிக்கல அப்படின்னு ஒரு கருத்தை வந்து திரு அண்ணாமலை அவர் முன்வைத்தாரு. என்னங்க பொது மேடையில வச்சாரு. என்ன மதிக்கல சொல்லுங்க? என்ன மதிக்கல? நீங்க வந்து அவர் இப்படி சொன்னாராம், இவர் அப்படி சொன்னாராம் ஒரு வார்த்தையை சொன்னாரா இல்லைங்க, நீங்க சொல்லுங்க. தெரியும், ஆன் ரெக்கார்டு சொன்னாரா? ஆன் ரெக்கார்ட் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரெக்கார்டு. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Fubu, the OG bubble tea. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. வணக்கம் and welcome to Times of Republic's Times Talk with CP Navin, editor, publisher, Times of Republic. ஸோ இதனோட 89th டைம்ஸ் டாக் ஷோ. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற ஒரு அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள். அவரிடம் நிறைய இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு, அரசியல் சார்ந்த விஷயங்களே அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்? யா சார். சார் ஸ்டேட்டாக ஷோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு எதிராக டிவிகே தான். இது வந்து உண்மையான மாற்றமா? இது எப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள்? அவர் சொல்கிறார் எல்லாத்துலேயுமே ரெண்டே கட்சி தான், ஒன்று டிவிக்கே டிஎம்கேன்னு சொல்லிட்டு மக்களும் அப்படியே ஆர்ப்பரிக்கிறாங்க. ஸோ அதாவது ஒரு கட்சி தலைவர் அவருடைய கட்சியினரை உற்சாகப்படுத்தணும்னா அதை சொல்லி தான் ஆகணும். சரி சார். அதனால் நாங்கள் வந்து திமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று ஓகே அப்படின்ட்டு திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து தான் அரசியல் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் கேப்டன் விஜயகாந்த்லேருந்து ஆரம்பித்து நாங்கள் தான் திமுகவுக்கு மாற்று என்று சொல்லி வந்திருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவங்களால திமுகவுக்கு மாற்றாக இருக்க முடிந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுகவுக்கு எதிர்த்து திமுகவை தீய சக்தி என்று சொல்லி உருவான கட்சி அதிமுக. அதிமுக தவிர்த்து வேற எந்த கட்சியுமே திமுகவுடன் சமரசம் செய்யாமல் இருந்தது கிடையாது. பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பிரதான கட்சிகள் எடுத்துக்கோங்க. பாமக, கேப்டன் விஜயகாந்த் அவர் வாழ்ந்த வரைக்கும் திமுகவுடன் அவர் கூட்டணி வைக்கலை. இருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கட்சியை வழி நடத்துகிறாங்க, சிறப்பாக வழி நடத்துகிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவங்க ஆனால் என்ன தேர்தல் யதார்த்தம் வந்து அவங்கள வந்து அந்த நிலைக்கு தள்ளுது. ஸ்டாலின் அருமையான ஆட்சியை தருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது சமரசம்னு தானே எடுத்துக்கணும், வேறு எப்படி எடுத்துக்க முடியும்? சரியா? நான் தப்பு சொல்லலை. எங்கள் கட்சி அவங்க நடத்தணும்னா அவங்க அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ இந்த சமரசம் எதையுமே செய்து கொள்ளாத ஒரே கட்சினா அந்த அதிமுக தான். இப்போ நீங்கள் விஜய் எடுத்திங்கன்னா விஜயோடைய ஆரம்பம், விஜயாக இருக்கட்டும் அவர் தந்தையாக இருக்கட்டும், இவங்களுடைய ஆரம்பம் எங்கேருந்து வருதுன்னா திமுக பின்புலத்தில் இருந்து தான் வருது. 2021 கூட இவர் சிவப்பு கருப்பு பெயிண்ட் அடித்த சைக்கிளில் தானே போனார் ஓட்டு போடுறதுக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரியா? ஸோ கலைஞர்னு சொல்ல நம்மளால கருணாநிதினு கூட சொல்ல முடியல. அப்புறம் நீ என்ன திமுக எதிர்க்க முடியும்? என்ன கேட்டிங்கன்னா கருணாநிதி ஒரு தீய சக்தி, அது மட்டுமா சார்? ஸ்டாலின் ஒரு டுபாகு, இல்லை உதவாநிதி ஒரு உதவாக்குற, இப்படின்றதுல நான் வந்து தயங்கவே மாட்டேன். என்னை பொறுத்த நீ என்ன ஜெயிலில் போடு, நீ குடும்பப்படுத்து, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன பண்ணாலும் நான் வந்து இதான் இப்படி தான். என் இயல்பு மாறாது. கருணாநிதியெல்லாம் நான் எந்த காலத்தையும் கலைஞர்லாம் சொல்ல மாட்டேன். கருணாநிதி சமாதியில் போய் நான் நிற்க மாட்டேன். சரியா? முதல்ல கருணாநிதிக்கு புதைக்கிறதுக்கு அந்த இடமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவன் நான். சரியா? அதுவே தப்புன்னு. சரியா? அப்படி இருக்கும்பொழுது எந்த காலத்துலேயும் நீ வந்து அதிமுகவுடைய அந்த இடத்துக்கு நீங்கள் வர முடியுமானா திமுக எதிர்ப்பு என்பது ரத்தத்திலேயே ஊறி இருக்க வேண்டும். அது வந்து அதிமுகவுக்கு தான் சாத்தியம், உங்களுக்கு கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கலைஞர்னுவீங்க. இதே விஜய் பேசியிருக்காரு. கனிமொழி, அருள்நிதி, உதவாநிதி, இப்படியான பெயர்கள்லாம் வந்து பவர்ஃபுல் பெயர்கள்னு அவரே சொல்லியிருக்காருல்ல. அப்புறம் அதெல்லாம் ஒரு பவர்ஃபுல் பெயர் நீ சொன்னதுக்கப்புறம் எப்படி நீ திமுக எதிர்ப்புன்னு நாங்கள் ஏற்றுக்க முடியும்? நீங்கள் உண்மையிலேயே திமுக எதிர்த்தீங்கன்னா நான் வரவேற்கிறேன். யார் திமுக எதிர்த்தாலும் நான் வரவேற்பேன். ஒட்டுமொத்த சமூகமே திமுக எதிராக நிற்கணும் அப்படின்றது என்னுடைய பார்வை. அது வேற விஷயம்.
அந்த இடத்துல நான் விஜய் தப்பு சொல்லலை. பட் நாங்கள் தான் மாற்று அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்கள் திமுக வைத்து என்ன பண்ணியிருக்கீங்க? ஏன் வழக்கு போட்டிருக்கீங்களா? இப்போ கூட முந்தானத்தை பார்த்தீங்கன்னாக்கா பிஆர்ஓ நியமனங்களில் திமுகவுடைய ஐடி விங் சார்ந்த நபர்களை வந்து அங்கே நியமிக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிநபர் வழக்கு போட்டு அதில் அதிமுக தன்னை சேர்த்து கொண்டு நீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க வந்து அங்கே உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, அரசாங்க தரப்பு வக்கீல், அந்த மாதிரி நாங்கள் செய்ய மாட்டோம்ட்டு. இப்படி நாங்கள் வந்து போராடி இருக்கோம். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் செந்தில் பாலாஜியோட இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டு அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அரணாக இருந்து அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் வாதாடியது யாருன்னா அதிமுக. நீ பொன்முனி மேலே போட்ட வழக்கு தண்டனை பெற்றதுக்கப்புறம் மேல்முறையீடுன்னு போயிருக்கு. இப்போ மற்ற அமைச்சர்கள் மேலே போட்ட வழக்கு, துரைமுருகனாக இருக்கட்டும், பெரியசாமியாக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் போட்ட வழக்கு, இதெல்லாம் போட்டது யார்? அதிமுக. சரியா? அந்த மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் கட்சி துவங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு, 2வது வருஷத்தில் இருக்கீங்க, நீங்கள் 1.5 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 2வது ஆண்டில் இருக்கீங்க. திமுகவுக்கு எதிராக வலுவாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க சார். புரியல. இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஆரம்பிச்சிருக்கீங்க? மேடையில் வந்து கர்ஜிக்கிறார். எல்லாரும் தான் பேச முடியும் மேடையில். விஜய் செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு. அதுதாங்க, அதுவே ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். டைரக்டாக அட்டாக் பண்ணால் வேறு என்ன பண்ணுவீங்க? ஸ்லேடையாக அட்டாக் பண்ணுவீங்களா? விஜய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த அரசாங்கத்திற்கு எதிரான உண்மையான மனநிலையை வெளிப்படுத்த வேண்டிய, அதாவது இந்த அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ண ஓட்டத்தை, இந்த அரசாங்கம் மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய விஷயங்களை சுட்டி காண்பிக்க வேண்டிய அறம் சார்ந்த இடத்தில் இருக்க வேண்டிய ஊடகங்கள் அதை செய்ய தவறிவிட்டன. சரியா? எதிர்கட்சி வரிசையில் ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து இதை பற்றி பேசுகிறாரு, ஊராக போய் பேசுகிறாரு, தொகுதியாக போய் பேசுகிறாரு. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 170 தொகுதிகளில் வந்து அவருடைய பயணத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார். நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணம் அவர் கூடலூரில் முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போயிருப்பார், அடுத்த தொகுதிக்கு. சரியா? இப்படி பேசக்கூடியதை அப்படியே மறைக்கிறாங்க, அதை கொண்டு வந்து ஒளிபரப்புறது கிடையாது. அப்படின்னும் போது விஜய் பேசும்பொழுது அது எல்லா இடத்துக்கும் வேறு வழியே கிடையாது, இங்கே ஒளிபரப்பே ஆகணும்னு ஒளிபரப்புறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பியும் ஓடி ஆகணும் இல்லையா? அப்போது அது வந்து மக்கள்கிட்ட போய் சேருது. இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்ற உண்மையை வந்து ஒருவர் சொல்வது மீடியா வந்து இருட்டடிப்பு செய்யாமல் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்ற அளவில் வேணால் நாம் வந்து பாராட்டலாம் விஜயை. மற்றபடி நான் தான் மாற்று என்று சொல்லப் போகிறீர்கள், ஓட்டு போய் சேர்ந்தடையும் போது அது ஓட்டாக மாறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குதுல்ல சார்? அது சென்று அடைகிறது அப்படின்றதே நான் மகிழ்ச்சியான விஷயமா பார்க்குறேன். சரியா? அது ஓட்டாக மாறுதா மாறலைன்றது விஜயோட பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. இட்ஸ் நாட் மை கன்சர்ன். சரியா? அதை பற்றி கவலைப்பட வேண்டியது விஜய் இல்லை, அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அது நம்ம ஓட்டை பிடிச்சிட்டு போயிடுமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டியது அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அல்லது திமுக, ஸ்டாலின். நான் ஏன் கவலைப்படணும்? என்ன பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு எதிரான கருத்தியல் போய் அங்கே போய் சேருதா, அது வரைக்கும் மகிழ்ச்சி. அதாவது எந்த இடத்துல வந்து சின்னதாக திமுக பாதிக்கப்பட்டாலும் அது மிக்க ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? சிறப்பு சார், சிறப்பு சார். விஜய் கட்சி வந்தால் அதிமுக பாஜக வாக்கு வங்கி ஆபத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது அந்த மாதிரி இருக்கா? விஜய் வந்து அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள், அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றத எடுத்திங்கன்னா முக்கால்வாசி ரசிகர்களாக இருப்பாங்க. சரியா? இந்த ரசிகர்கள் வந்து எல்லா கட்சியிலையும் விஜய்க்கு ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சரியா? அப்போ அந்த ரசிகர்கள் எல்லாரும் வந்து வாக்குகளாக மாறுமா அப்படின்ற கேள்வி வருது. இப்போ அதெல்லாம் வாக்குகளாக மாறும்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா விஜய்க்கு இருக்கிற ரசிகர்களுக்கு நிகராக அஜித்துக்கு ரசிகர்கள் இருக்காங்க. சரியா? சூர்யாவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, சிவகார்த்திகேயன் கூட ரசிகர்கள் சிறப்பான அரசியலுக்கு வரல. ஆமாம், அப்போ அவங்கெல்லாம் ஆனால் விஜய் பிடிக்காமல் இருந்திருக்கலாம்ல. நீங்கள் நம்மளே பார்த்துருக்கோம் என்ன மாதிரிலாம் சண்டை போட்டுப்பாங்கன்னு. அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் விஜயை பற்றி அஜித் ரசிகர்கள் தரக்குறைவாக பேசுறது, அஜித்தை பற்றி விஜய் ரசிகர்கள் தரக்குறைவாக பேசுறது, இது நேஷனல் லெவல் ட்ரெண்டிங்னு பெருமை வேறப்பட்டுக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? அப்போது அந்த அளவுக்கு வெறுப்பு இருக்கக்கூடியவர்கள் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் விஜய் பிடிக்க மாட்டேங்குது. அவங்க இவங்களை பார்த்து காக்கான்றாங்க, இவங்க அவங்கள பார்த்து வேற ஒன்று சொல்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா விஜய்க்கு அப்படின்ற கேள்வி வருது இல்லை? ஸோ வரக்கூடிய கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமா? மாறலாம், மாறாமலையும் போகலாம். ஓட்டை வந்து இப்போ விஜய் வந்து எங்கள் தெருவுக்கு வராரு, நான் கூட எட்டி பார்ப்பேங்க, கண்டிப்பாக பார்ப்பேன். என்ன ஒரு நல்ல நடிகர், சரியா? அவர் வராருப்பா, பிரபலமானவர் வராரு, நான் எல்லாரும் பார்க்க தான் செய்வோம்.
அதெல்லாம் நம்ம ஓட்டாக மாறுமா அப்படின்றது வந்து அது ஒரு கேள்வி. அது வந்து நம்ம வந்து மாறாதுன்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை. இப்போ சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படிங்க ஓட்டாக மாறும்னா அப்படின்னா அப்படி கண்மூடித்தனமாக ஓட்டாக மாறாதுன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. எந்த அளவுக்கு மாறுதுன்றதை பார்ப்போம் தான் நம்ம தேர்தலுக்கு பின்பு தான் அதை நம்ம சொல்ல முடியும். நம்ம இப்போ உண்மையாக கிடைக்கும் 15% வாக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க சார். 20,000 நீங்கள் 15 சில விஜயோடைய தரப்பில் கேம்பில் இருக்கக்கூடியவங்களை கேட்டிங்கன்னா இப்போவே எங்களுக்கு 25% வரைக்கும் இருக்குது. நாங்கள் வந்து 3 சர்வே எடுத்து பார்த்துட்டோம், 4 சர்வே எடுத்து பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டெல்லியிலேருந்தே எங்களுக்கு வந்து மத்திய புலனாய்வு வந்து இருக்கக்கூடிய சர்வே. எனக்கு அது புரியல. இன்டெலிஜென்ஸ் இருக்கிற சர்வே எல்லார் கைக்கும் வருதுன்னா அப்புறம் அதுக்கு ஏன் இன்டெலிஜென்ஸ்னு பேர் இருக்க போகுது? யாரை கேட்டாலும் இன்டெலிஜென்ஸ் இப்படி சொல்லுது அப்படின்னா இன்டெலிஜென்ஸோட சர்வே உன் கைக்கும் என் கைக்கும் வருதுன்னா அது எப்படி இன்டெலிஜென்ஸ் ஆகும்? கரெக்ட். சரியா? அது வந்து ஒரு சில பேருக்கு மட்டும்தான். இப்போ உள்துறை அமைச்சர்கிட்ட போகுதுன்னா உள்துறை அமைச்சருக்கு அது போகும் வச்சுப்போம். உள்துறை அமைச்சர் கைக்கு போகிறது எனக்கும் உங்களுக்கும் கிடைக்குதுன்னா அப்புறம் எதுக்கு அவர் இருந்தாலும் எதுக்கு உள்துறை அமைச்சராக உட்காந்துருக்காரு? சரியா? அதனால அது எனக்கு அந்த இதில் நம்பிக்கை இல்லை. பட் அவங்களுடைய கேம்பில் அது தீர்க்கமாக நம்புகிறாங்க. ஆல்ரெடி அவருக்கு ஒரு 25% வாக்குகள் இருப்பதாகவும் அந்த 25% என்பது அடுத்து அவர் இப்போ மக்களை சந்திக்கக்கூடிய இந்த சனிக்கிழமை சந்திக்கிறார் இல்லையா, இந்த மாதிரி அவர் சந்திக்க போகும்போது அது கூடுதலாக ஆகும், அது அபரிமிதமாக ஆகும் அப்படின்ட்டு. இப்போ கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். அவர் வந்து ரொம்ப நிறைய சர்வேக்கள் எடுக்கக்கூடியவர். ஒரு 18 விசிட் நான் பண்ணிட்டேன். 18 விசிட்டில் நான் சொல்கிறேன் 40% அதிகமாக விஜய் தான் வாங்குவார் அப்படின்ட்டு. நாங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க? இல்லை, நான் சர்வே பண்ண வரைக்கும் பெண்கள் எல்லோரும் விஜய்ன்னு தான் சொல்கிறாங்க. சரி, அவங்க எல்லாரும் விஜய்ன்னு சொல்கிறாங்க. விஜய் 234 தொகுதி நிற்க போகிறாரா? அவர் தான் மோடி குறிப்பிட்டாரு. நீங்கள் சொல்லலாம் இந்த தொகுதியில் விஜய், அந்த தொகுதியில் விஜய், இந்த தொகுதியில் விஜய்னு. விஜய் நிற்க போகிறாரா? விஜயகாந்த் இதே தான் சொன்னார். அவர் எங்கே நின்னார்? விருதாச்சலத்துலையா? பட் அது லாஜிக்கலாக அது பெருசாக எடுப்பணும்னு நினைக்கிறீங்களா? எதுங்க? அதாவது விஜய் எல்லா தொகுதிகளும் வந்து இல்லை, சாத்தியகுருவாக பேசுவோம் நம்ம. அம்மாவாக இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் அவரும் எல்லா தொகுதியும் நிற்கவில்லை அல்லவா? லைக் ஒரு தொகுதி தான் நின்னாங்க. அவங்களுக்கு கட்சின்ற ஒரு கட்டமைப்பு இருந்ததுங்க. ஓகே. ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்னா விஜய் அப்படின்ற ஒரு ஃபேஸ் வேல்யூ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நீங்கள் திரும்ப கம்பேர் பண்ணல. சொல்கிறேன் என்னன்னா, இல்லை கலைஞர் வச்சுப்போம், ஸ்டாலின் வச்சுப்போம், யார் வேணா கருணாநிதி, ஸ்டாலின் அவங்க எல்லாம் வந்து நான் வந்து ஒரு மக்கள் வசீகரத்தை பெற்ற தலைவர்களாக நான் பார்க்கல. சரியா? இவங்கெல்லாம் கட்டமைப்பு, கட்சி கட்டமைப்பு, திமுகங்கிற கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்டமைப்புலேருந்து இவங்க வராங்க, தலைவராக வராங்க. ஏன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்திங்கன்னா மக்கள் தலைவராக, மக்கள் செல்வாக்கு கொண்ட ஒரு நபராக இருந்தார்னு சொல்லலாம். ஆனால் அந்த மக்கள் செல்வாக்கை வைத்து மட்டுமே அவரால் ஜெயிக்க முடியுமான்னா சத்தியமாக முடிஞ்சிருக்காது. அங்கே அவர் வந்து வெர்டிக்கல் ஸ்பிளிட், திமுக நேரடியாக பிளவுபட்டு அந்த ஒரு பிளவு அவர் பின்னால் வந்தது. அந்த பிளவு இருந்ததுனால அவங்க வந்து அங்கங்கே அந்த வேட்பாளர்கள் ஜெயிச்சாங்க. இல்லைன்னா HV அண்டே ஜெயிச்சிருப்பாரா? அவர் ராஜாஜியோடைய கட்சியில் இருந்த பொழுதே ஜெயிச்சவர் அவர். சரியா? அப்போது அவர் வந்து இவருடைய இதில் நின்று போட்டி போடுறாரு, கருணாநிதிக்கு எதிராக போட்டி போடுறாரு, ரொம்ப சொற்ப வாக்குகளில் தான் தோற்று போகிறாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு இதில் ஜெயிக்கிறாரு. இந்த மாதிரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி தலைவர்கள் இருந்தாங்க. சரியா? அந்த மாதிரி உங்களுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் இங்கே யார் இருக்காங்கன்றதான் கேள்வி. எல்லாம் எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க? இன்றைக்கி கோவைன்னு எடுத்தீங்கன்னாக்கா வேலுமணி அண்ணா இருக்காருங்க, அதிமுகவில் டெலிவரி பண்ணுவார். சரியா? கொங்கு பகுதியில் எடுத்தீங்கன்னா முத்துசாமி இருக்காரு திமுகவில், செந்தில் பாலாஜி இருக்காப்புல திமுகவில். சரியா? அந்த மாதிரி இங்கேயும் இருக்காங்க. அந்த மாதிரி உனக்கு மாவட்டத்துக்கு யார் இருக்காங்க டெலிவரி பண்ணுறதுக்கு? திருச்சின்னா நேரு அண்ணா இருக்காரு திமுகவில். சரியா? அதிமுகவில் எடுத்தீங்கன்னாக்கா அங்கேயும் தலைவர்கள்லாம் இருக்காங்க. முன்னாள் MP குமார் இருக்காரு, அவங்க இங்கேயும் இங்கன்னு இருக்காங்க. புதுக்கோட்டை எடுத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் இருக்காரு. கடலூர் எடுத்தீங்கன்னா MC சம்பத் இருக்காரு. விழுப்புரம் எடுத்தீங்கன்னா CVS அண்ணா இருக்காரு. சரியா? இப்படி ஒரு இடத்துலையும் அந்த மாதிரி ஸ்டால்வர்ட்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க வந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதையே அணுகிக்கிட்டு இருக்காங்க. சரியா? திமுகலும் அப்படி தான். இப்போ இதற்கு நிகராக நீங்கள் வரப்போகிறீங்கன்னா வாழ்த்துக்கள். நான் தப்பு சொல்லலை, நான் உங்களை வந்து சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக இதை நான் சொல்லலை. கேள்வி, யார் இருக்காங்க இந்த கட்டமைப்பில்?
அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ யாருக்கு இருக்குது, அடுத்த கட்டமாக மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏஸ்லாம் யார் கேண்டிடேட் யாரு விஜய்க்கு வந்து பிராண்ட் ரீகால் இருக்குது, ஃபேஸ் வேல்யூ இருக்குது. இதில் வந்து மேபி அவர் தான் லீடிங்காக இருப்பார். ஃபேஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் லீடிங்காக இருப்பார். இல்லைன்னா நான் மறுக்கல, விஜய் தெரியாத ஒரு நபரே இருக்க முடியாது தமிழ்நாட்டில். சரியா? அப்படியான ஒரு ஃபேஸ் வேல்யூ அவருக்கு இருக்குது. அது ப்ளஸ் இல்லைன்னு நான் மறுக்கல. அந்த ப்ளஸ் எந்த அளவுக்கு உனக்கு கை கொடுக்குன்றது தான் எல்லா தொகுதிகளுக்கும் ஒரு தேர்தல் அணுகுமுறை அப்படி எப்படி இல்லை கொடுக்குமான்னு கேட்குறேன். எப்படி சாத்தியம்? நீங்கள் எனக்கு விவரிங்க, எனக்கு தெரியல. நீங்கள் விவரிச்சிங்கன்னா நான் அந்த சர்ப்ரைஸை நீங்கள் சொன்னீங்க, ஒரு இடத்துல சர்ப்ரைஸாக நடக்கலாம், என்ன நடக்கலாம். நம்ம முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஒரு இடத்துல நம்ம பேசும்போது மேபி ஒரு சர்ப்ரைஸ் காலாக அப்படி இது வரைக்கும் பிரசிடென்ட் நடந்தது இல்லையே. அதுதானே சர்ப்ரைஸ். நீங்கள் கரெக்டுங்க. பட் நீங்கள் ஒரு சி தேர் ஷுட் பி சம் பிரசிடென்ட்ல ஈவன் ஃபார் அ சர்ப்ரைஸ் தேர் ஷுட் பி பேசிஸ்ல. நீங்கள் ஒரு பிரசிடென்ட்டே கிடையாது. இதுக்கு மேலே சிரஞ்சீவி வந்தார், 19% எடுத்தார் சிரஞ்சீவி. பிரஜாராஜ்யம் கட்சி பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதியில் தான் அந்த அவருடைய கட்சியுடைய திறப்பு நடந்தது. அது பார்த்தீங்கன்னா 15 லட்சம் பேர் கூடுனாங்க. ஆந்திராவில் சாதாரணமாகவே அப்படி கூடுவாங்க. சரியா? அப்போ அவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ அவர் வந்து அந்த மேடையிலலாம் ஏறி இதே மாதிரி தான் விஜய் பண்ண மாதிரி தான் அப்படி இப்படி ரேம்ப் வாக் மாதிரிலாம் வச்சு நடந்து வந்து அவர் இப்படி அப்படின்னு ஆக்ஷன்லாம் காமிச்சு இந்த கட்சி பிரஜாராஜ்யம் அப்படின்னு பண்ணி எல்லாம் பண்ணார். பட் பிரஜாராஜ்யம் குட் நாட் கெட் மோர் தென் ஐ திங்க் 18% or 19% தான் வாங்கினாங்க. விச் இஸ் ஆல்சோ சிக்னிஃபிகண்ட், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் டிடிபி, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை ஆட்டக்கூடிய அளவில் அது இருந்ததான்னா இல்லை. அது அவர் தமிழ்நாடு தான் முடிஞ்சது. இப்போ பவன் கல்யாண் சார் தான். பவன் கல்யாண் கூட என்ன அவருடைய ஜனசக்தி அது வந்து ஒரு 2 தேர்தலை சந்தித்து 2 தேர்தலை தோல்வியும் சந்தித்து அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கூட்டணின்னு வச்சு அதில் வர கடுமையான பிரச்சாரத்தை கொண்டு அதில் வர நீங்கள் அந்த மாதிரியான ஒரு அதுக்கான கால அவகாசம் இங்கே இருக்கா? நீங்கள் சொல்வது என்னென்றாலும் எப்படி நம்ம வந்த 6 மாதம் தேர்தல் வருவேன், எல்லா ஊருக்கும் போவேன், கை காட்டுவேன், 4 பஞ்சு பேசுவேன். என்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஒரு கட்சினா என்னன்னா ஒரு கட்சி ஒரு ஒரு உறுப்பினர் அட்டையை வச்சுருப்பான். திமுக அதிமுக ஒரு உறுப்பினர் அட்டையை வச்சுருப்பான். இந்த உறுப்பினர் அட்டையை வச்சிருக்கின்ற ஒரு நபரை நீங்கள் கூப்பிட்டு கேட்டீங்க, தம்பி இந்த தெருவில் எவ்வளோப்பா ஓட்டு இருக்குன்னு கேட்டால் அவன் சொல்லிடுவான். இந்த தெருவில் 50 வீடு, 50 வீட்டில் 10 வீடு இலை என்ன, 10 வீடு சூரியன், மற்ற 2-3 வீட்டில் போட மாட்டாங்கண்ணே. ஒருத்தர் வீட்டில் இப்போ தான் ஒரு கோட்டு கம்மியாக சொல்லுவான். சரியா? இது என்ன? இது அந்த பகுதியை பற்றி நன்கு கையில் வச்சுட்டு இருக்க ஒரு சாதாரண உறுப்பினர் அட்டை வச்சுட்டு இருக்க ஒரு அவன்கிட்ட இருக்குது இந்த நாலேஜ். சரியா? இப்போது இது விஜய்க்கு சாத்தியம்தான். சாத்தியம் இல்லை. ஐம் நாட் சேயிங் இட் இஸ் இம்பாசிபிள். அதற்கான ட்ரைனிங் உங்கள்கிட்ட இருக்கணுமே. அதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அரசியலுக்கு வரலாங்க, நாங்கள் மன்றம் முதற்கொண்டே நாங்கள் எல்லாம் ஒரு கட்டமைப்பு வச்சுருக்கோம். ஆமாம், அதெல்லாம் நான் திருப்பி சொல்கிறேனே உங்களுக்கு. அவர் வந்து நான் வந்து அவர் விஜய் நற்பணி மன்றம் தான் இப்போ கட்சியாக மாறி நற்பணி மன்றம்னு இருந்தாங்க. நாங்கள் தேர்தலில் உதவினோம் அப்படின்றது வேற. நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு உதவுறதுன்றது வேற, ஒரு கட்சியாக இருந்து செயல்படுறதுன்றது வேற. ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு திருப்பூரில் நான் சொல்கிறேன், திருப்பூரா சம்மதர் பிளேஸ், பேர் சொல்ல விரும்பலை. இந்த பையன் இளைஞர் போட்டிருக்காங்க, ஒன்றிய செயலாளராக போட்டிருக்காங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தாவைக்காவில. இந்த பையன் சொல்கிறாப்புல பேசும்பொழுது, ஒன்றும் இல்லைண்ணே, இப்போ திமுகலேருந்து கூப்பிட்டாங்க, 2 லட்ச ரூபா தரோன்னு கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு, அதெல்லாம் நான் வர முடியாதுன்ட்டேண்ணே அப்படின்னு. அடுத்தது தான் அவன் சொன்னது தான் இதில் வெயிட்டு, 5 லட்ச ரூபானா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரியா? சரியா? எதை சொல்ல வரேன்னா, நான் அதுக்காக எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ணிடலான்னு நான் சொல்லலை. திரும்பி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து சிறுமைப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஒரு கட்சினா நடைமுறை சிக்கல்கள் எவ்வளோ இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்கன்ற. விஜயகாந்த் அவருக்கு நெருங்கிய நபர்கள்ட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லியிருக்காரு. அவங்க நெருங்கிய வட்டத்தில் சொன்னது எனக்கு, ஏன்னா தெரியாதனமாக வந்துட்டேன்ப்பா, இந்த கட்சியை வச்சுன்னு ஆரம்பிச்சிட்டேன்பா, இப்போ புரியுதுப்பா அந்த அம்மா அந்த ஆள் இல்லை எவ்வளோ ப்ரெஷரில் இருக்காங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது, தலை சுற்றுது எனக்கு அப்படின்ட்டு. யார் நம்ம ராதாரவி பேசியிருப்பார், ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பார், சொல்லியிருப்பார் இந்த மாதிரி விஜயகாந்தே சொன்னாப்புல முடியல அப்படின்னு. ப்ரெஷர் அவ்வளோ, ஆல் அரவுண்ட் ப்ரெஷர். ஏன் ஒரு ஆட்டம் தொகுதி, அப்புறம் பகுதி, அப்புறம் வார்டு, மொத்தம் அடிச்சுப்பான். இல்லை இவன் அவங்கால வருவான், அவன் இவங்கால வருவான், இதெல்லாம் எல்லா கட்சியிலும் நடக்கும்.
மக்கள் நல்லது செய்யறதுக்காக தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்வதெல்லாம் சாதாரண ஒரு வார்த்தை தான். நிறுவனம் ஆரம்பிங்க, மக்கள் நல்லது செய்யறதுக்காக தான் நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க. என்ஜிஓ நீங்கள் வந்து இப்போ நடத்திட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்கள் ரசிகர் மன்றம் வச்சு மக்கள் நல்ல நற்பணி மன்றம் நடத்தியிருந்தீங்க இல்லையா, அது நடத்துங்க, தொடர்ந்துங்க நடத்துங்க, யார் வேண்டான்னது. இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்றது இருக்கு இல்லையா, நீ சேவை நிறுவனம் நடத்த போறியா இல்லை நீ அரசியல் என்பது மக்களுக்கு நன்மை செய்வது என்பது மட்டும் கிடையாது. அரசியல் என்பது சமுதாயத்திற்கு எப்படி நீங்கள் ஒரு உந்துதலாக இருக்க போகிறீர்கள். சமுதாயத்தில் இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆரம்பித்து நிர்வாகத்திலேருந்து ஆரம்பித்து என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரப்போகிறீர்கள். இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து நீ பெட்டராக எப்படி கொண்டு வர போகிற. அவன் பண்ணுறதான் நானும் பண்ண போகிறேன்னு நீ எதுக்கு? அவனே இருந்துட்டு போட்டுமே. புரியுது. நீ உங்கள் கட்சியோடைய கொள்கைகள் என்னங்க திரும்பி அதே தான். ஈவேரானா நீயும் ஈவேராங்கிற, அவங்க அம்பேத்கர்னா நீயும் அம்பேத்கருங்கிற. மாற்று அரசியல் அப்போ என்ன உன்னுடைய கொள்கையில் நீ எங்கே வேறுபடுற? நீ என்ன சொல்கிற? அவர் வந்து அரசியல் எதிரி. யார்? ஸ்டாலின் ஸ்டாலின் திமுக அரசியல் எதிரி அப்படின்னு சொல்கிற. அப்போ அதிமுக அரசியல் நண்பரா? கொள்கை எதிரி வந்து பாஜக, கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுக. சரி, எந்த கொள்கையில் நீங்கள் பாஜகவுடைய கொள்கையே எடுத்துப்போமே. பாஜகவுடைய கான்ஸ்டியூஷன், பார்ட்டி கான்ஸ்டியூஷன் எடுத்தீங்கன்னா, பாஜக அதுக்கு முன்னாடி ஜனசங்கத்தையும் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய பார்ட்டி கான்ஸ்டியூஷன் எடுத்தீங்கன்னா, செக்யூலர்ன்ற வார்த்தை காங்கிரஸில் இருக்க கான்ஸ்டியூஷன், பார்ட்டி கான்ஸ்டியூஷனோட அதிகமாக பாஜகவில் இருக்கும். சரியா? காந்தியன் சோசியலிசம்னா ஆரம்பிக்கும்போது வாஜ்பாயோடைய ஸ்பீச் எடுத்து பாருங்கள். அவருடைய ஓப்பனிங் ஐ திங்க் 1980 ஏப்ரல் நினைக்கிறேன் அவங்களுடைய கட்சி துவக்க நாள் பாஜகவுடைய. காந்தியன் சோசியலிசமை நாங்கள் வந்து முதன்மை கொள்கையாக முன்னெடுப்போம் அப்படின்ட்டு. இன்றைக்கி காந்தியன் சோசியலிசமுக்கு பாஜக முன்னெடுக்குதா? சாத்தியமா அது? அப்போது இங்கே வந்து கொள்கை அப்படின்னா எந்த கொள்கையை நீ எதிர்க்கிற? பாஜக எந்த கொள்கையை முன்வைத்து எதிர்க்கிறன்னா உடனே முஸ்லீம்களுக்கு எதிராக அப்படின்ற. இது வந்து ரொம்ப ஒரு வேக் டெர்மினாலஜி. சரியா? முஸ்லீம்களுக்கு எதிராகனா என்ன செய்யுது பாஜக சொல்லுங்கள். அவங்களோட 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறதெல்லாம் விட்டுக்கு, முஸ்லீம்களுக்கு எதிராக பாஜக இதை செய்தது அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்து இதை சொல்லுங்கள். கேட்டால் இவர் சிஏஏ அப்படின்னு. சிஏஏக்கும் இந்திய முஸ்லீமுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லை, இந்த இடத்துல நான் அப்படியே இந்த அடுத்த கேள்வியை முன் வச்சேன். எனக்கு பாஜக பற்றி பேச ஆரம்பிச்சேன். அடுத்த கேள்வி நான் தான் கேட்க போகிறேன். பாஜக ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் வளர முடியல? அப்படி வளர்ந்துருச்சு அப்படின்னா எப்படின்னு சொல்லுங்கள், வளரலைன்னா ஏன்னு சொல்லுங்கள். அதாவது தமிழ்நாட்டுடைய தன்மை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். 2 விஷயம் இருக்குது. காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காங்கிரஸ் வந்து கன்சீவ் பண்ணதே தமிழ்நாட்டில் தான். நிறைய பேர் வந்து அது தெரியல. காங்கிரஸ் வந்து அதோடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னாக்கா ஐரிஷ் இவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது அயர்லாண்டோடைய புரட்சிகர நபர்கள், இங்கிலாந்தோடைய அந்த இதுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் ஒரு இதை ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவில் ஒரு சொசைட்டி மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய நீட்சியாக இங்கே தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சென்னையில் அடையாறில் அது ஆரம்பிக்கப்படுது. அனிபெசன்ட், மேடம் பிளவாட்ஸ்கி, இவங்கெல்லாம் அதோடைய நிறுவன தலைவர்களாக இருந்தாங்க. அதில் வந்தவர் தான் ஹியூம். திலகரும் அனிபெசன்ட் அம்மையாரும் வந்து அவங்க வந்து நிறைய இந்த கருத்து பரிமாற்றம் நிறைய உண்டு அவங்களுக்குள்ள. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து கன்சீவ் பண்ணது தான், அடையாறில் கன்சீவ் பண்ணது தான் காங்கிரஸ் அப்படின்ற அந்த ஒரு இயக்கம், ஒரு கிளப்பாக உருவானது. சரியா? அஃப்கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணது வந்து மகாராஷ்டிராவில். பட் இருந்தாலும் அதோடைய எண்ண ஓட்டம், அதோடைய சிந்தனை எங்கிருந்து ஆரம்பித்ததுன்னா அடையாறில் ஆரம்பித்தது. ஸோ காங்கிரஸுடைய அந்த ஆரம்பம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். சரியா? தமிழ்நாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய தலைவர்கள், தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் வந்தாங்க. காங்கிரஸில் பெரிய அளவில் கோல் வச்சுருந்தாங்க, இன்க்ளூடிங் காமராஜர்லேருந்து அதுக்கு முன்னாடி ராஜாஜி சொல்லலாம், சத்தியமூர்த்தி சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் வந்து கோல் வச்சுருந்தாங்க தேசிய அளவில். பெரிய பெரிய தலைவர்கள் வஉசியாக இருக்கட்டும், சுப்பிரமணிய பாரதியாராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் காங்கிரஸுடைய கூட்டத்தில் போய் பங்கேற்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாரும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. இன்றைக்கி மெட்ராஸாக இருந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது, இருந்தாலும் இந்த பகுதி தானே. இப்படி கோல் வச்சியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? இந்த பின்னணியில் நீங்கள் வைத்து பார்க்கும் பொழுது பாஜக எங்கே உருவாகுது? ஜலந்தரில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் பாஜகவை. ஜனசங்கமாக ஒரு பாஜக வாட் இட் இஸ் ரெஜிஸ்டர்ட் இன் த நார்த். சரியா? அவங்க முன்வைத்த அரசியல், முன்னெடுத்த அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வட மாநிலங்களே மையமாக வைத்து. ஏன்னா அவங்க இம்மீடியட் ரிசல்ட்டு பார்த்தாங்க. ராமர் கோவில் விவகாரமாக இருக்கட்டும், அது இம்மீடியட்
அஃப்கோர்ஸ் அயோத்திக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த விவகாரம் அதிகப்படியாக அங்கே தான் பிரச்சனையாக இருந்தது. அப்போ அதை முன்னெடுக்கும்பொழுது அவங்களுக்கு உத்தரப்பிரதேசில் அவங்களுக்கு உடனே நிறைய நம்பரில் சீட் கிடச்சிது. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி 89 84 வந்து 2 சீட்டு வரும்போது தான் ஜெயிக்கிறாங்க அங்கே பாஜக. 2 சீட்லேருந்து 80 சீட் வரைக்கும் போகிறாங்க 89. இந்த ஜம்ப் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இந்த மாதிரியான மாநிலங்களில் அவங்களுக்கு கிடைத்த கணிசமான எண்ணிக்கையிலான இடங்கள். அப்போ அதை கிடைக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து பரவி இருக்குது, இந்தியா முழுக்க பரவி இருக்கக்கூடிய கட்டமைப்பு ரொம்ப வலுவாக கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியாக அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கும் அதோட கட்டமைப்பு வலுவான கட்டமைப்பு. ஆனால் அதை முன்னெடுப்பதற்கு மாலுமி சரியில்லை. பாஜக அதோட கட்டமைப்பை இன்றைக்கி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. சரியா? இப்படி வளர்த்து கொண்டு வரும்பொழுது அவங்க அந்த வடக்கை மையமாக வைத்தே அவங்களுடைய அரசியல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க கீழே வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதிகளில் இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் இருக்குது பாருங்கள். இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்களுடைய டென்சிட்டி அதிகமாகுது. உதாரணத்துக்கு கர்நாடகா, மேங்களூர், இந்த கோஸ்ட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே வந்து வேறு ஒன்றி அவங்களால கொண்டு வர முடியும், ரொம்ப ஈஸியாக அந்த நரேட்டிவை கொண்டு போக முடியுது, ரொம்ப ஈஸியாக அந்த அரசியலை கொண்டு போக முடியுது. தமிழ்நாட்டில் கோவையில் அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்கலைன்னு வைங்க, இந்த அளவுக்கு பாஜக வேரூன்றி இருக்க முடியுமாங்க அந்த பகுதியிலனா? இல்லை. கிழக்கரை பகுதியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஏன் பாஜகவுடைய இது அமைப்பு ஸ்ட்ராங்காக ஆகிட்டு வருதுன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகள். தமிழ்நாட்டில் பொதுவாகவே இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைன்றது குறைவு. ஏன்னா சுற்றி இருக்க மாநிலங்கள்லாம் எடுத்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா எடுத்துக்கோங்க, 26% முஸ்லீம். கர்நாடகா எடுத்துக்கோங்க, 16% முஸ்லீம். சரியா? ஆந்திரா எடுத்துக்கோங்க, 12% முஸ்லீம். தெலுங்கானா எடுத்துக்கோங்க, 11%, 13% வரைக்கும் முஸ்லீம். சரியா? இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிறது வெறும் 6% தான். இந்த 6%ம் கத்தி முனையில் இவர்கள் முஸ்லீமாக மாறியவர்களா என்றால் இல்லை. கேரளாவில் அப்படி சொல்ல முடியாது நீங்கள், கர்நாடகாவில் அப்படி சொல்ல முடியாது நீங்கள், ஆந்திராவில் அப்படி சொல்ல முடியாது நீங்கள். சரியா? இதெல்லாம் பிரச்சனைக்குள்ள இடங்களாக இருந்தது. இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனைகளுக்கு இருந்த இடமா இருந்தது. இங்கே அப்படி கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மையை கொண்ட இடத்துல நீங்கள் வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டின் தன்மையை நீங்கள் புரிந்து கொண்டு கட்சியை வளர்க்கணும். சரியா? நீங்க இங்க வந்துட்டு பாரத் மாதா கி ஜெய் இங்க தின்னா பாரத அன்னையின் புகழ் ஓங்குன்னு சொல்றாங்கல்ல, அதுதான் பாரத அன்னையின் புகழ் ஓங்குன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, சரி, தேசியம் அப்படின்றத இந்த நாட்டிற்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில இருந்து தான். சரியா? ராணுவமே முதல்ல நம்ம மெட்ராஸ் சாப்பர்ஸ் அப்படின்னு இருந்தது விக்டோரியா, ராணி விக்டோரியா காலத்தில். அதுக்கப்புறம் அது மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டாக மாறிச்சு. மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான் பிரைமரி ரெஜிமெண்ட். சரியா? ஸோ நாம ராணுவ அமைப்பு என்றால் என்னன்னு கற்றுக் கொடுத்தோம். தேசிய கட்சி என்றால் எப்படி இருக்கணுன்றதை காங்கிரஸ் அப்படின்றதுக்கான விதையை இங்கே நம்ம போட்டு கொடுத்தோம். சரியா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம கற்றுக் கொடுத்தோம். சரியா? ஸோ நமக்கு தேசியத்தை யாரும் வந்து புகுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ மொழி தான் பிரச்சனையா? மொழிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. பட் மொழியை கடந்து நீங்க என்னன்னா இங்க வந்துட்டு நீங்க இந்த அரசியலுக்கான ஒரு முனைப்பை இவங்க காட்டுறது கிடையாது. தமிழ்நாட்டு களத்துக்கான அரசியலை செய்யவில்லைன்னு அது அந்த அந்த அரசியலை வந்து செய்ய தவறுறாங்க. அண்ணாமலை செஞ்சாரா? இல்ல, அண்ணாமலை வந்து அண்ணாமலை மேல நீங்க பல விமர்சனங்கள் நான் ஒரு அரசியலை பாக்குறேன். ஏன் அவர்கிட்டயே கூட நான் பேசியிருக்கேன். என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வியாபாரிகள் இருக்காங்க பாருங்க, தொழில் முனைவோர், தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்களே, இந்த சிறு குறு தொழில் அதிபர்கள் இருக்காங்க பாருங்க. இந்த சிறு குறு தொழில் அதிபர்கள் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுடைய பேக் போனா இவங்க இருக்காங்க. பல அரசியல் கட்சிகளுக்கும் அவங்க தான் வந்து பேக் போனா இருக்காங்க. சரியா? அவங்கக்கிட்ட ஒரு பயம் இருக்கு. இந்த தேசிய கட்சிகள் வந்துட்டா, காங்கிரஸ் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா தேசிய தலைவர்களாக இங்கேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. சரியா? காமராஜர்லாம் வந்து 3 பிரதமரை முடிவு செய்யக்கூடிய இடத்துல அவர் இருந்தார். சரியா? அந்த மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இல்லை. பட் இந்த தேசிய கட்சி, முக்கியமாக இந்த பாஜக போன்ற ஒரு கட்சி, அது நம்ம ஒரு இடம் கொடுத்துட்டோம்னாக்க வடக்குலேருந்து வந்து தொழிலதிபர்கள்லாம் இங்கே வந்து கோல் வச்சிருவோம். இன்றைக்கி ஒரு போத்தீஸ்னு இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து வந்த ஒரு நிறுவனம்னு நினைக்கிறேன், அப்படி இருக்குது. திருப்பூரில் பார்த்திங்கனாக்க அவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது. இதெல்லாம் அப்படியே காலி ஆகிடும். சூரத்லேருந்து அவன் வந்து உட்காந்துருவான். சரி, இட்ஸ் அ ஜென்ரல் ஃபியர் தட் இஸ் தேர் அமங் தி. இது யதார்த்தமான உண்மையை நான் சொல்கிறேன். சரி, இதெல்லாம் வந்து பாஜக அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க பயன்படுத்திக்கக்கூடிய யோசனைகள்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், தேவைன்னா இல்லை நிராகரிக்கலாம், அது உங்களுடைய இஷ்டம். சரியா?
இதையெல்லாம் நீங்கள் பேசணும். இன்னொன்று, தமிழ்நாட்டுடைய அரசியல் என்பது திமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு. இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல். சரியா? இங்கே வந்து நீங்கள் கோவில், சாமி, கோவில் இந்த அரசியல்லாம் ஈடுபடாது. நீ என்னதான் வேலை தூக்கின்னு சுற்றினா கூட அதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டான். இங்கே அரசியல் வேற. சரியா? இந்த அரசியலை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த அரசியலுக்கு ஏற்றால் போல் நடந்துக்கணும்னா கண்மூடித்தனமான திமுக எதிர்ப்பு இல்லை திமுக ஆதரவு நிலை, இந்த ரெண்டு தான் இங்கே வந்து அரசியலாக இருந்துட்டு வருது இவ்வளவு வருஷமா. சரியா? இதில் உங்களோட ஸ்பேஸ் என்ன? உங்களோட இடம் என்ன? திமுக எதிர்ப்பு இருக்குல்ல, ஏதோ ஒரு இடத்துல சம்ம பேர் அவங்க. நீ அங்கே போய்ட்டு திமுக கருணாநிதிக்கு நெத்தி காசை வெளியிடுறீங்க, கருணாநிதி சமாஜத்தில் போய் நிற்கிறீங்க, அப்புறம் என்ன திமுக எதிர்ப்பு? அப்படி பார்த்தால் இப்போ அதிமுகவும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான தருணம். இப்போ உதாரணத்துக்கு சீமான் அவர்கள் வந்து ஒரு மறைவுக்கு போய் சந்திச்சாரு, அதையும் தான் வந்து இணைச்சு பேசினாங்க. யாரு? மக்கள் எல்லாருமே அரசியல் இணைச்சு தான் பேசுவாங்க. இப்போ பன்னீர்செல்வம் போய் வீட்டில் போய் வந்தேன், ஏன்னாவது பழப்படைய தூக்கின்னு ஓடுவானா துக்கம் விசாரிக்கிறதுக்கு? அவன் யார் பேர் என்ன, முத்துவா ஸ்டாலின் அண்ணன் மற்ற செத்து போனானே, முத்து செத்து போனால் முத்து வீட்டுக்கு போ, ஸ்டாலின் வீட்டுக்கு எதுக்கு போகிறேன்? ஒரு இறந்தவர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவர் வீட்டுக்கு போப்பா, ஸ்டாலின் வீட்டுக்கு எதுக்கு போகிற? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரியா? சரி, ஸ்டாலின் அவருடைய தம்பி அப்படின்ட்டு, சொந்த தம்பி கிடையாது, இன்னொரு தாயாருடைய மகன் தான். இருந்தாலும் நீ வந்து அதுக்காக போகிற அப்படின்னா அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? நீ விலை போகிறன்னு தான் பார்க்குறாங்க. இது மக்களுடைய, நான் அப்படி சொல்லலை, நான் சீமான் அப்படி அக்யூஸ் பண்ணலை, ஆனால் இப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் சமரசம் ஆறீங்க அப்படின்னு போது உங்கள் கட்சி எப்படி வளர்ப்பீங்க? கோரா அகைன்ஸ்ட் தான், நல்லதோ கெட்டதோ நம்ம நல்லதுக்கு வாய்ப்பு கிடையாது. திமுக நல்லதோ கெட்டதோ இல்லை, நல்லதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2026 வந்து பாஜக வந்து அப்போ கிங் மேக்கர் ஆகுமா ஆகாதா? அப்படியே ஒரு எனக்கு பாஜகவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புங்க. அதாவது பாஜகவுக்கு இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, அதிமுக வந்து கடந்த காலங்களில் எப்படி இருந்திருக்கலாம், நிறைய குறைகள் இருந்திருக்கலாம். கூட்டணியிலேயே இடஒதுக்கீட்டிலிருந்து நிறைய குறைகள் இருந்திருக்கலாம். அதாவது ஜெயிக்க முடியாத தொகுதிகள் கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு குறைபாடுகள்லாம் கூட இருந்திருக்கலாம். அதிமுகவும் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கலாம். பாஜகவோட போனதுனால தான் நமக்கு வந்து சில இடங்கள் நம்ம ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு இப்படின்ற எண்ண ஓட்டங்கள்லாம் இருந்திருக்கலாம். சரியா? அது வந்து இன்னைக்கு அதிகமாக மாறி இருக்கு, அந்த சூழலும் மாறி இருக்கு. கடுமையான பாஜக எதிர்ப்பு அப்படின்றது வந்து இன்னைக்கு இல்லை. அப்படி மாறி இருக்க சூழலில் பாஜகவுக்கு மிதமிஞ்சிய ஆதரவும் கிடையாது, மிதமிஞ்சிய எதிர்ப்பும் கிடையாது, இது ரெண்டுமே இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அப்படின்ற நிலையில் நீங்கள் என்னென்னா, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னைக்கு அதிமுகலேருந்து அவங்க வாங்கக்கூடிய தொகுதிகளில் எனக்கு வரக்கூடிய தகவல், அதிமுக தரப்பிலிருந்து அவங்களோட எண்ண ஓட்டம் என்னன்னா, நமக்கு ஒரு தொகுதியும் முக்கியம், அது பாஜக நிற்குதோ அதிமுக நிற்குதோ ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம். அப்படின்னும் பொழுது இதில் ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அதை செஞ்சாகணும். அப்போ மேக்ஸிமம் ஜெயிக்கிறக்கூடிய தொகுதிகளாக தான் நம்ம வந்து பாஜகவுக்கு ஒதுக்கினாலும் அதை வச்சு திமுக ஜெயிச்சிடக்கூடாது அந்த இடங்கள்ல. சரியா? அந்த இடத்துல பாஜக உண்மையாக ஷுவர் ஷாட்டாக ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ நம்ம செய்யணும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம். இப்படியான ஒரு எண்ண ஓட்டத்தில் நீங்கள் வந்து பாஜக இரட்டை இலக்கத்தில் அசம்பிளிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? அப்படி போனால் அது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதிமுக வந்து பிஜேபி கைக்குள்ளே வந்து போகுமா? அதுக்கான சூழ்நிலை இருக்குமா ஃபியூச்சரில்? எப்படிங்க கைக்குள்ளே போகும்? சரி, நடக்கும் சார், நிகழ்வுகளை வைத்து. என்ன நிகழ்வுகள் இருக்கு? எவ்வளோ நிகழ்வுகள் இருக்கு சொல்லுங்களேன். நீங்கள் இப்போ எடப்பாடி வந்து எதனால் சமீப காலமாக அவர் இரட்டை விஷயங்களை அப்படி பேசினார், இப்படியும் பேசினார் சார். ஃபர்ஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடு எடுத்தார், பாஜக அகைன்ஸ்டாக ஒரு நிலைப்பாடு எடுக்கும், உங்களுக்கு தெரியும். சரி, அவர் வந்து தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா பேசின அவங்களோட கட்சிகள் கூட்டணி கிடையாது டேரிங்காக சொல்லும் போது, உண்மையாகவே வந்து ஒரு ஊடகவியலாளர் வெளிலேருந்து பார்க்கும்போது சிறப்பு, ஒரு டேரிங்கான ஒரு தலைவர் வந்திருக்காருன்னு நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் இல்லையா? இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை நிலைப்பாடு கிடையாதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்க அஜித் பவார் வந்து 20,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்து விட்டார் அப்படின்னு மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் பேசினார். 2 வாரங்களில் அஜித் பவார் துணை முதலமைச்சராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார் பாஜகவுடைய கூட்டணியில். அப்போ இந்த இரட்டை நிலைப்பாடுன்னு வச்சுக்கலாம் சார். சரியா? அதுதான் அது நீங்கள் இல்லைன்ற நான் ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் 2024 அன்னைக்கு இருந்த சூழ்நிலை பாஜகவுடைய கூட்டணியில் அதிமுக தொடர்ந்து இருந்தால்
பாஜக அதிமுக தொண்டர்களிடமிருந்தே கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கும். ஏன்னா அதிமுகவுடைய தலைவர்களை நீங்கள் தவறாக பேசுகிறீங்க. சரி, அது எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் எண்மண் எண் மக்கள் அப்படின்னு ஒரு இதை நடத்துகிறார் பயணம். இந்த பயணம் வந்து கன்னியாகுமரியிலே இங்கே துவங்குதுன்னு நினைக்கிறேன். ராமநாதபுரத்துலேயே கன்னியாகுமரியில் இங்கே துவங்குது. ராமநாதபுரத்தில் துவங்குது இல்லையா? அப்போ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக இது வரைக்கும் வரலாறுல அது செய்தது கிடையாது. இன்னொரு கட்சியோடைய பயணத்திற்கு அதிமுகவுடைய தலைவர்கள் போய் கொடியசைத்து ஆரம்பிச்சது கிடையாது. அதில் ஆர்பி உதயகுமார் நினைக்கிறேன், அவர் தான் போகிறார், முன்னாள் அமைச்சர். அவர் போய் வானலாக புகழ்றார். யார்? அன்றைய பாஜகவுடைய மாநில தலைவரை வானலாக புகழ்ந்து பேசுகிறார். பேசிட்டு வரார். வந்து 5 நாட்கள் எல்லாம் நீங்கள் மதுரையில் வந்து அண்ணாதுரை அவர்களை பற்றி தவறாக பாஜகவுடைய அன்றைய மாநில தலைவர் பேசுகிறார். இது எப்படி இந்த கட்சி ஏற்றுக்கும்? அண்ணா பேரில் ஒரு கட்சியை நாங்கள் ஏற்றுக்காது. கூட்டணி இருக்கும் போது அந்த மாதிரி பேசக்கூடாது, ஏற்றுக்காது. என்ன சொல்கிறது, நிலைப்பாடு. இது வந்து ஒரு நிகழ்வாக இருந்தால் பரவாயில்ல, தொடர்ச்சியாக அது நடக்குது. செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி தவறாக பேசு. சார், இது ஒரு விஷயம் நான் குறிப்பிடுவதால், திரு எடப்பாடி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து நம்மளோட மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை வந்து மதிக்கல அப்படின்னு ஒரு கருத்தை வந்து திரு அண்ணாமலை அவர்கள் முன்வைத்தாரு. என்னங்க பொது மேடையில வச்சாரு. என்ன மதிக்கல சொல்லுங்க, என்ன மதிக்கல? நீங்க வந்து அவர் இப்படி சொன்னாராம், இவர் அப்படி சொன்னாராம் ஒரு வார்த்தையை சொன்னாரா இல்லைங்க, நீங்க சொல்லுங்க. தெரியும், ஆன் ரெக்கார்டு சொன்னாரா? ஆன் ரெக்கார்டு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் ரெக்கார்டு. இவர் சொல்றது நாமே எடுத்துக்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்க அதிகாரப்பூர்வமாக இப்போ அண்ணாதுரை அவரை பற்றி இவர் இப்படி பேசினார்ன்றது அதிகாரப்பூர்வமாக வரக்கூடிய விஷயம். அவர் அங்கே திரைமறைவில் இப்படி பேசினாராம் எப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்க முடியுமா? நீங்க 2024 நான் சொல்றேன் விமர்சிச்சா சார்? விமர்சிக்கல எங்கேயுமே. நான் ஜெனரலா ஒரு பிரஸ் மீட்லயோ இல்ல ஜெனரலா பேசும்போது எங்க விமர்சிச்சார் பாரத பிரதமரை திரு எடப்பாடி பழனிசாமி? உள்துறை அமைச்சரையோ எங்க விமர்சிச்சார்? காமிங்க. ஏன்னா 24 நான் போய் சொல்றேன், நான் போயிட்டு பிரச்சாரத்தின் பொழுது நான் சொல்றேன், இதை மாதிரி நீங்க வந்து இவங்களை இது வந்து ராகுல் காந்தியா நரேந்திர மோடி அவர்கள் யாரிடம் குறிப்பிடுறீங்க? அண்ணாமலை அவர்களும் எடப்பாடி அவர்களும் சொல்றீங்க? எடப்பாடி அவர்கள். ராகுல் காந்தியா இவரா நரேந்திர மோடி அவர்களா அப்படின்னு தான் தேர்தல் இருக்கு. இதில் நமக்கு வந்து நீங்கள் நேஷனல் லெவலில் ஒரு ஃபேஸ் கிடையாது. சரி, ஜெயலலிதானா அவங்க நேஷனல் லெவலில் ஒரு ஃபேஸ். ஏன்னா அவங்க வந்து தேசிய அளவில் அறியப்பட்டவர். எப்படி அப்படின்னா மம்தா பானர்ஜி, சரத்பவார் இவங்கெல்லாம் டிராவல் பண்ணவங்க. 3வது அணியின் வந்து பிரதமர் வேட்பாளராக கூட இவங்களை முன்னெடுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து பேசப்பட்டவங்க. சரியா? அதனால அவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இருந்தது. உங்களுக்கு அது இல்லை. இப்போ தேசிய அளவிலான ஒரு தேர்தல். அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து பேசினா தானே சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன பொழுது அவருடைய பதில் இதுதான். அவர் என்னை பற்றி தவறாக பேசலை, என் கட்சியை பற்றி தவறாக பேசலை, நான் எப்படிங்க அவரை பற்றி பேச முடியும் அப்படின்ட்டு. அது வரைக்கும் அவர் பேசலையே, இதான் உண்மை. சரியா? அவர் அங்கே அப்படி சொன்னாராம், நான் ஏன் வரணும் அப்படின்னு அவர் சொன்னாராம், அவர் கேட்டாராம். இதெல்லாம் கிடையாது. என்ன நீ ஆன் ரெக்கார்டு? சரி, நீங்க அண்ணாதுரை அவர்களை பற்றி 1000 கருத்துக்கள் வச்சிருக்கலாம். சரியா? என்ன, நாங்களும் கோல்வர்க்கரை பற்றி 1000 கருத்துக்கள் வச்சிருக்கலாம். சரியா? அதை நான் வெளியில சொன்னாதான் அது தொண்டர்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையாகும். கூட்டணி எப்படி ஜெல்லாகும்? ஆல்ரெடி அவன் அடிமைன்னு சொல்லிட்டு இருக்கான். உண்மை சார். பல்வேறு விஷயங்களை நம்மோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். அடுத்த ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி.